Hi, hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னி வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பார்த்தோம்னா நாங்க இப்போ வந்து எர்ணாகுளம்ல இருந்து திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் ஆகும் ட்ரெயின்ல போறப்ப. அங்க வந்து போலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்கோம். एक्चुअली அங்க வந்து ஸ்டேட் மியூசியம் அண்ட் ஜூ அப்படி சொல்லி இருக்கு திருச்சூர்ல. திருச்சூர்ல ஃபேமஸ்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் மியூசியம் அப்புறம் வந்து குருவாயூர் டெம்பிள் அப்புறம் வடக்குநாதன் டெம்பிள் இந்த மாதிரி டெம்பிள்லாம் இருக்கு. நாங்க ஆல்ரெடி வந்து இந்த ஜூக்கு வந்து போயிருக்கோங்க. அது வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். அப்போ வந்து ஆதிரா பாப்பா என்னோட ரெண்டாவது பாப்பா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை, அவளுக்கு சரியா தெரியாது. அதனால சரி இப்போ வந்து கொஞ்சம் விவரம் தெரியுது, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தான்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை தாங்க கிளம்புறோம். இது பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு என்ன ஏது அப்படிங்கிறது அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் வந்து போட்டு பார்த்துக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி 9:10க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த வழியாக போகிற ட்ரெயின் வந்து அங்கே திருச்சூர் ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காலையிலே வந்து ஒரு 8:45 போல் கிளம்பிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து வந்துட்டோங்க. இப்போ வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. காலையில் நாங்கள் வந்தப்போ கும்பல் அவ்வளோக்கா இல்லை, ஏன்னா ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு தானே நம்ம போகணும். இது டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபாயும், குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 12 வயசுக்கு உள்ள அந்த 5 வயசுக்கு மேலே தான் டிக்கெட் எடுக்கணும். 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து 45 ரூபா டிக்கெட் அந்த மாதிரி டிக்கெட் ஃபேர் இருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் அங்கே வந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோங்க. நாங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ட்ரெயின் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்தோன்னா ட்ரெயின் வந்து டக்குன்னு வந்து எடுத்துருவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்துட்டோம். இப்போ திருச்சூர் போகிறதுக்கும் பார்த்தோன்னா ட்ரெயின் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த திருச்சூர் வழியாக தான் நிறைய ட்ரெயின் ட்ராவல் ஆகும். அதனால நீங்கள் அந்த ஆப்பில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளம்பி வந்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸ்டேஷன் வந்துட்டு அது ட்ரெயின் வந்து சரி ரொம்ப கும்பலாக இருக்கும், நமக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போனப்போ இப்படி தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, இடம் கிடைக்கல. பட் ஆனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு நல்லா சூப்பராக இடம் கிடச்சிச்சுங்க. இடம் கிடச்சி நாங்கள் அதில் வந்து போனோம். எங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அங்கேருந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து பெங்களூர் போகிற ட்ரெயினாம். இங்கே காலையில் 9:10க்கா பெங்களூருக்கு வந்து அவங்க போகிறாங்களாம். அன்ரிசர்வ்டில் தான் போகிறாங்க. நல்ல இடம் இருந்துச்சு. 200 தான் ஃபேர். ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பாருங்கள், இங்கே கேரளாவிலேருந்து அவங்க பெங்களூர் போகிறாங்க. அதுக்கு வந்து 200 ரூபா. அன்ரிசர்வ்டில் நல்லா வந்து இடம் இருந்துச்சு, ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி பக்கத்தில் ஒரு ஃபேமிலி அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட சும்மா வந்து நான் கேட்டேன், எங்கே போகிறீங்க, எவ்வளோ ஃபேருங்க ஆச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த எஸ்கலேட்டரில் வந்து நாங்கள் வர்றப்போ நிறைய டைம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள எஸ்கலேட்டர் வந்து வேலை பார்க்காம இருக்கும். ஓகேங்களா. அப்போ லக்கேஜ் எல்லாம் நிறைய தூக்கிட்டு வருவோம். அதாவது ஊர்லேருந்து வருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் எஸ்கலேட்டர் இப்படி வேலை பார்க்காது. அப்போ பார்த்தோன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு அந்த படியில் ஏறணும். இப்போ பாருங்கள், இப்போ சும்மா ஃப்ரீயாக வரோம். இப்போல்லாம் வந்து எஸ்கலேட்டர் வந்து வேலை பார்க்குது. அது மாதிரி நிறைய டைம் வந்து எஸ்கலேட்டர் வேலை பார்க்கும், வேலை பார்க்காம அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இது போனோன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பிள் போனோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூ போனோம். இது வந்து பெரிய லாங் வீடியோவாக இருக்கும். அதனால் நான் இது வந்து பார்ட்டாக பிரித்து தான் நான் போடுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரெயின் வந்து வந்துருச்சு. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தான். இது வந்து பார்த்தோன்னா அன்ரிசர்வ்ட் கோச் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி வேகமாக ஓடிக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா. இப்போ அன்ரிசர்வ் கோச் இதில் ஏறியாச்சு. ஆக்சுவலாக இடம் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து இடம் இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நமக்கு ட்ரெயினில் வந்து இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து உட்காந்தாச்சு. இந்த என்னோட சின்ன பாப்பா வந்து நார்மலாக இருக்கிறப்பலாம் நல்லா ஆக்டிவாக இதாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேமராவை தூக்கிட்டால் மட்டும்தான் அப்படியே ரொம்ப பாவப்பட்ட மூஞ்சியாட்டம், அப்படியே மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கா. பிள்ளைங்க எல்லாமே அப்படி தான் இருக்குதுங்க. நல்ல குட்டி குட்டியாக க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து நார்மலாக இருக்கிறப்ப பண்ணுங்க. சரி ஒரு நம்ம வந்து கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கலாம், வீடியோ கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம்னா அப்போ தான் வந்து எதுவுமே பண்ணாதுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்குது பாருங்கள். ஆனால் மித்ரா ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ஃபோன் கொடுக்கலையாம். இப்போ நம்மலாம் வந்து அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இது மாதிரி ட்ரெயினில் இல்லை வெளியிலலாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா, வருஷத்துக்கு ஒருக்கையாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலோர இடம் கிடச்சேன்னா உட்காந்துக்கிட்டு அந்த மரம் அப்படியே நகர்றது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இயற்கையெல்லாம் ரசிப்போம், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வாரம் கூட்டிகிட்டு போகிறோம். சரி பிள்ளைங்க என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தானே. ஆனால் இந்த பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு என்ன, நமக்கு வந்து ஃபோனு வீட்டில் நல்லா ஹாயாக ஃபேன் போட்டுக்கிட்டு ஃபேனு கீழே இருக்கிறது இது மட்டும் இருந்தால் போதும், ஃபோனில் தான் எல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அதுங்க வந்து நினைக்குதுங்க.
ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து மித்ரா வந்து சோகமாக இருந்த அவள்கிட்ட நாங்கள் வந்து ஃபோன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக. இப்போ நாங்கள் இங்கே வந்து திருச்சூர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. திருச்சூர் ஸ்டேஷன் வந்தோன்னா இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆட்டோவில் கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த ட்ரெயின் இதெல்லாம் எத்தனை மணிக்கு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். இது வந்து நான் இப்போ ஷார்ட்ஸில் போடுறதுக்காக எடுத்தேன். அதனால் உங்களுக்கு இது இதில் வந்து கிளியராக தெரியல. நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து அதை அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபைனு, அதாவது டிக்கெட் கேன்சல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருந்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு வந்திருக்கும். போர்ட்ரேட்டில் எடுக்கிறதுனால தெரியல. நான் கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சி போகணுங்க. நம்ம ஊர் மாதிரி வர்ற ஆட்டோலலாம் அப்படியே நம்ம போய் ஏற முடியாதுங்க. இந்த ஊரில் வந்து ஒரு நல்ல மெத்தட் இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி அப்படின்னம்னா, இந்த ஆட்டோவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர்னு சொல்லி ஒன்று இடம் இருக்கும். அங்கே வந்து 2 ரூபா கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து வாங்கிக்கிட்டு வரிசையாக அங்கே ஆட்டோ வரும். அந்த ஆட்டோவில் அவங்க சொல்கிறதுல தான் நம்ம போய் ஏறணும். ஓகேங்களா. அதே மாதிரி அங்கே ஆட்டோ ஃபேர்லாம் பார்த்தோன்னா கேரளாவை பொறுத்தளவுக்கு நியாயமாக இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து சும்மா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கும். அதுக்கே 60 ரூபா 70 ரூபாம்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த 2 ரூபா டோக்கன் வாங்குறதுக்காக தான் இங்கே லைனில் போய் நிற்கிறோம். இது வந்து ஆட்டோ வர வர நமக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 ரூபா டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஆட்டோவில் போய் ஏறிக்கலாம். ஓகேங்களா. நாங்கள் இப்போ இங்கேருந்து அந்த திருச்சூர் வடக்குநாதன் டெம்பிளுக்கு தான் போகிறோம். நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி ஆட்டோவில் ஏறணும். இதுக்கு பார்த்தோன்னா ஃபேர் வந்து 40 ரூபா தான் வந்துச்சு. இதே இது நம்ம ஊர்லேயே இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து 150 ரூபா 170 ரூபா வாங்கிடுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆட்டோவில் நான் சொன்ன மாதிரி வரிசையாக லைனில் நின்று வரிசையாக அந்த மாதிரி போய்க்கலாம். தனியாக நம்ம ஆட்டோ யாராச்சும் இங்கே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் கூட வரமாட்டாங்க. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ளது. நார்மலாக மற்றபடி நம்ம வேறு எங்கேயாவது இருந்தால் ஆட்டோ பிடிச்சோம்னா ஆட்டோ வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஆட்டோவில் வந்து இறங்கியாச்சுங்க. இந்த டெம்பிள்குள்ளார தான் போக போகிறோம். இதுதான் வடக்குநாதன் டெம்பிள். நான் இந்த டெம்பிளுக்கு வந்து போனதில்லை. ஆனால் வந்து மித்ராவோட ஸ்கூல் புக்கில் வந்து இந்த டெம்பிள் பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஏதோ கேரளாவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் சமயத்தில் இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஸ்ரீரங்கம், சமயபுரம் அந்த மாதிரி பெரிய டெம்பிள்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே இது வந்து வடக்குநாதன் டெம்பிள்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான நல்ல பெரிய டெம்பிள். இந்த இதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே ஸ்லிப்பர் கழட்டிட்டு இங்கே வந்து கோயிலுக்குள்ளார போகலாங்க. இங்கே வந்து எனக்கு டெம்பிளும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஜென்ஸ் வந்து உள்ளே போனோம்னா அது வந்து மேலே உள்ள மேல் சட்டையை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நல்ல ஓப்பன் ஸ்பேஸ், நல்லா பெருசாக நல்லா இருக்குங்க. இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை வந்து உள்ளுக்குள்ளார வந்து அலோடு கிடையாது. மேபி உள்ளுக்குள்ளார அங்கே குழந்தைங்க போய் ஏதாச்சும் சத்தம் போடுவோம், அதனால வேணான்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன ரீசன் எனக்கு தெரியல. குழந்தைங்க 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க உள்ளுக்குள்ளார போகக்கூடாது. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி லுங்கி இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுட்டு வரக்கூடாது. மேலே உள்ள சட்டையை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து லைனில் நிற்கிறோம். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே போய் நாங்கள் சுவாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு இங்கே வெளியில் வந்து அவுட் சைடில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காற்றா இருந்துச்சு, நல்ல மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட உட்காந்துருந்தோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜூவுக்கு போயிட்டோம் அப்படின்னோம்னா அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். அதனால் இங்கே சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு நம்ம அதுக்கப்புறமேல இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோங்க. அப்புறம் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்தோம். அப்புறம் அப்படியே வெளியில் வர்றப்ப இங்கே வந்து இந்த தோடு கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே நல்லா இருக்குங்க. விலையும் கொஞ்சம் நார்மலாக ரீசனபிளாக இருக்கும். அங்கே வந்து மித்ராவுக்கு கூட ஒரு தோடு வாங்கினேன். நான் அந்த தோடோட அவளோட பிக்சரை வந்து நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். அந்த தோடோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த தோடு பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து மித்ரா அதை போட்டிருந்தா. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் என்னன்ட்டு. அப்புறம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தாலே இந்த டாய்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டோங்க. அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம், போனோம்னாலே இந்த 20 ரூபா 30 ரூபா அதுக்குள்ளார மட்டும் செலவு பண்ணுறது. இந்த பாப்னு சொல்லி ஏதோ ஒரு இது இருக்குங்க, பூண்டு வெடின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதை வந்து தூக்கி போட்டோம்னா நல்லா சவுண்டு வரும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இது. அது வந்து 20 ரூபா ஒரு பாக்ஸு. அதை மட்டும் வாங்கி கொடுத்து சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. இதை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ஜூவுக்கு போயிட்டோங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.